ஆசை யாரை விட்டுது இல்லை? தனுஷும் ஆசைப்படலாம், அதிலெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா அவர் சமகால நடிகர், ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு அப்படின்னும்போது, விஜய் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு அப்படின்னும்போது நானும் ஏன் ஆசைப்படக்கூடாது? ஆசைப்படலாமே, நானும் நடிகன் தானே. எனக்கும் விஜய் அளவுக்கு ரசிகர்கள் இல்லை அப்படின்னாலும் எனக்கும் ரசிகர்கள் இருக்காங்களே, நானும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஆசை தனுஷுக்கும் வந்திருக்கு போல இருக்கு. அதுதான் 28ஆம் தேதி கொண்டாட வேண்டிய பிறந்த நாளை, 43வது பிறந்த நாளை 26ஆம் தேதியே வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில், திருவள்ளூரா, அந்த மெடிக்கல் காலேஜ் வளாகத்திலேயே அந்த அரசியல் வாழ்க்கையோடைய இல்லைன்னா அரசியல் ஆசையோடைய அந்த பிள்ளையார் சுழியை அங்கே போட்டிருக்கிறாரு. இந்த இடம் நல்லா இருக்குல்ல? இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். சரி, தனுஷுடைய அந்த பேச்சு, சாதாரணமாக தனுஷ் இப்போ கொஞ்ச நாளாகவே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கார்ல, நாங்கள்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ தனுஷுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை மொத்தமாக வந்து ஏதோ ஒரு லட்சியமோ ஆசையோ ஏதோ இருக்குது, மெயினாக அரசியல் ஆசை இருக்குது அப்படின்றது தெரியுது. அதுதான் அந்த 26ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் விழாவில் தெரிஞ்சது. விஜய் மாதிரி தனுஷால் அரசியலில் சாதிக்க முடியுமான்னா அந்த கம்பேரிசனே தப்பு இல்லையா? இப்போது விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஒருத்தரோ 2 பேரோ அவருடைய ரசிகராக இருக்காங்க. தனுஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு 50 வீட்லேயும் ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்றதே சந்தேகம் தான். ஸோ அந்த இடத்துலையே விஜய்க்கு தனுஷால் ஈடு கொடுக்க முடியாது. விஜயை நினச்சி அவர் சாதிச்சாரே, என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தார்னா அந்த ஃபேன் பேஸை கம்பேர் பண்ணும்போது 10ல் 8 பேர் விஜய்க்கு ஃபேன்ஸ் அப்படின்னா தனுஷுக்கு 10ல் ஒருத்தர் இல்லை 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரசிகர்களை நம்பி அரசியலுக்கு வராரு அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. விஜய் மாதிரி இருக்கிற அந்த ஃபேன் பேஸ்லாம் கண்டிப்பாக தனுஷுக்கு கிடையாது. பேப்பரில் எங்கேயும் எழுதி வைக்காமல் பேசணும் அப்படின்ற எண்ணத்துடன் பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த பேச்சு எதுவுமே சரியாக லேண்ட் ஆகலை. ஸோ அங்கே வந்திருந்த கூட்டத்துக்கே பெருசாக அது வந்து பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணல. அதனாலேயே வந்து அஜித் அப்படின்ற பேரெல்லாம் பயன்படுத்த வேண்டியதாக போய் தனுஷுடைய பேச்சுக்கு கைத்தட்டல் வரல அப்படின்றதுனால உடனே அஜித் அப்படின்ற பேரை எடுக்கிறாரு. உடனே கைத்தட்டல் வருது. இப்போது ரஜினியெல்லாம் பேசும்போது அந்த ஃப்ளோலேயே கைத்தட்டல் வரும். தனுஷ் வந்து அதே மாதிரி பேசிட்டு வெயிட் பண்ணுறாரு, கைத்தட்டுங்கப்பா கைத்தட்டுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாரு. ஒரு அட்வைஸ் நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ்லாம் சொல்கிறாரு. பசங்க கையில் மொபைல்லாம் கொடுக்காதீங்க, அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். தியானம் பண்ணுங்கள் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற அந்த மிருகம்லாம் வெளியில் போயிடுமா, அதெல்லாம் போயிட்டு ரொம்ப பியூராக ஆகிடுமே அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் அந்த மாதிரி ஆசையெல்லாம் வெளில போச்சுன்னா எதுக்கு தனுஷுக்கு வந்து இந்த அரசியல் ஆசை வந்ததுன்னு தெரியல. நல்லா தியானம் பண்ணலையோ நம்ம தெரியல. அவர் 10 நிமிஷம் ஒழுங்காக பண்ணல போல இருக்குது. ஸோ அவருக்கு அந்த ஆசையெல்லாம் வந்திருக்குது. மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இன்னும் வெளியில் போகாமல் இருந்திருக்குது. அவர் மனசில் ஏதோ ஒரு மிருகம் அப்படியே தங்கி இருக்குது போல இருக்குது. அதனால தான் இந்த அரசியல் ஆசை வந்திருக்குது. இந்த மொத்த விழாவுக்கும் செலவு மொத்தமாக நான் எதுவும் பண்ணலைங்க, எல்லாமே ஐஸ்வரி கணேஷ் தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையுடன் வந்தால் மட்டும் போதும், மற்றபடி எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வரி கணேஷ் செலவு பண்ணியிருக்கிறாராம். ஒரு ஸ்டாரு, அதுக்குள்ளே நம்ம தனுஷ் அவருடைய படம் அப்படின்லாம் ஒரு கொடியெல்லாம் வேறு உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் யார் டிசைன் பண்ண சொன்னாங்க? இதுக்கெல்லாம் இவருடைய அப்ரூவல் இருந்ததா? மொபைல் ஃபோனை பசங்க கையில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன அதே தனுஷ் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்னுடைய பையனுடன் நான் சின்ன வயசில், அவன் சின்ன பையனாக இருக்கும்போது, அதாவது லிங்கா சின்ன பையனாக இருக்கும்போது இவர் அடிக்கடி வீடியோ கேம் விளையாடுவாரான். ரொம்ப நேரம் விளையாடுவாரான். அதில் லிங்கா தோற்றுக்கிட்டே இருப்பாராம். கடைசியில் வந்து இவர் ரொம்ப நேரம் விளையாடினதுனால போர் அடித்து ஏந்து போகும்போது, அப்பா எங்கே ஏந்து போகிறீங்க, நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அந்த பையன் கேட்ட உடனே அப்போ தான் இவருக்கு வந்து புரிஞ்சுதான், நாம் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் போராடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் லிங்கா கிட்டே இருந்து தான் தனுஷ் கற்றுக்கிட்டாரான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் போராடணும் அப்படின்றது தனுஷுக்கு தெரியாமல் இருந்துதான், லிங்கா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். தனுஷுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை லிங்கா சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்கள். அது மட்டும் கிடையாது, பசங்க கையில் இப்போ ஃபோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் தனுஷ். அந்த டைமில் அவருடைய லிங்கா பையன் சின்ன பையனாக இருக்கும்போது வீடியோ கேம் நிறைய விளையாட வச்சுருக்கிறார். அது தப்பு இல்லை. அந்த வீடியோ கேமுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி தானே இப்போ பசங்க கையிலலாம் மொபைல் ஃபோனு சின்ன சின்ன பசங்கள்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ தனுஷுடைய பையன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கையில் வீடியோ கேம்லாம் கொடுத்து அதெல்லாம் ரொம்ப நேரம் விளையாட சொல்கிற தனுஷ் வந்து இப்போ பசங்க கையில் மொபைல் கொடுக்காதீங்க அப்படின்ற அட்வைஸையும் கொடுக்குறாரு. தனுஷுக்கு அரசியலில் எதிர்காலம் இருக்கா? அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா எதிர்காலம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, 0 தான். இப்போது இடமே கிடையாது, புதுசாக ஒரு கட்சிக்கெல்லாம் இடம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் வேணால் செய்யலாம், மொத்தமாக நொடிஞ்சு போயிருக்கிற அந்த அதிமுக இருக்குது பாருங்கள்,
அவங்களுக்கு தான் இப்போ ஒரு தலைமையே இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வேணா அதிமுகவில் போய் சேர்ந்து அந்த கட்சிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கலாம். அந்த கொஞ்சம் ஒரு தெரிகிற முகமாக இப்போதைக்கு மக்களிடம் ஆதரவு இருக்கிற ஒருத்தர் கூட அந்த கட்சியில் இல்லை. ஸோ மக்களிடம் கொஞ்சம் அதிகமாக பரிச்சயமாக இருக்கிற கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற தனுஷ் இருந்தார்னா அந்த கட்சிக்கு கொஞ்சம் பயனாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட விஜயெல்லாம் தோக்கடிச்சு அடுத்த எலெக்ஷனில் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற கனவோடெல்லாம் வந்தார்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சும்மா கொஞ்சம் அந்த ஆசைப்பட்டுட்டாரே அதுக்கு ஏதாவது மக்களிடம் கொஞ்சம் ஓட்டு வேணும் அப்படின்னா அதிமுகவில் போய் சேரும். ஒருவேளை அதிமுக தான் இப்படி பிளான் பண்ணி இவர் அரசியலில் இழுத்து விட்டுருக்குறாங்களான்னு தெரியல, அப்படி கூட இருக்கலாம். தனியாக கட்சி ஆரம்பித்து நானும் விஜய் மாதிரி ஆயிடலாம் அப்படின்ற எண்ணத்துடன்லாம் இவர் வந்தார்னா இவர் படத்தில் வில்லன்களை அடிப்பார் பாருங்க, அதை விட டபுள் அடி திருப்பி விழும், அதாவது அரசியலில் விழும் அப்படின்னு சொல்ல வரேன். ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது, யார் வேணால் ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பாரு, அது தப்பு. இந்த இடம் எது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடம் வந்து கேரளா கண்ணூர் ஜில்லாவில் இருக்கிற வாடிக்கல் அப்படின்ற ஒரு அழகான இடம். சரி, உங்களுடைய கருத்து என்ன? தனுஷுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கா? அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார்னா விஜய் மாதிரி அவருக்கும் அரசியல் ஒரு பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.